இன்றைக்கி காலையிலேயே தம்பியை குளிக்க வச்சாச்சு. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கம்மங்கூழ் தான் குடித்தோம். கம்மங்கூழ் வந்து கொஞ்சமாக குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தம்பிக்கு மட்டும் வீட் பிரெட் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பட்டர் போட்டு டோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவன் கம்மங்கூழ் குடிக்கவே மாட்றான். நான் சில நேரம் பார்த்திங்கன்னா, கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அப்படியே கலந்து இப்படி ஸ்பூனால் ஊட்டி விடுவேன். இன்றைக்கி நான் கரைச்சிட்டேன். ஏன்னா நேற்றே யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா, கரைச்சிட்டேங்கிறனால அது சுத்தமாக குடிக்கவே மாட்டேன்ட்டான். அதனால் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஸ்கூல்லேருந்து இந்த புக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னா, பேக்லாம் ஏதோ கொடுத்துருந்தாங்க. லஞ்ச் பேகு, ஸ்கூல் பேக்லாம். நான் ஆன்லைன்லேயும் ஒரு பேக் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஷீட் வந்து எல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ண போகிறேன். நான் நேற்று ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் லிங்க் வந்து டேக் பண்ணவே இல்லை, மறந்து போயிட்டேன். அப்புறம் தான் இடையில வந்து பார்த்துட்டு நான் டேக் பண்ணேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக இதோட லிங்க் வந்து நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த மாதிரி வந்து அட்டை போட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஷீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த நோட்டு கிழியறது, புக்கு கிழியறது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சிம்பிள், நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.